திரும்ப டிஎம்கே ஜெயிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு, அதனால என்ன ஆக போகுது, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, எப்பவும் போலதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா 2026ல மறுபடியும் டிஎம்கே வின் பண்ணுனா உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வாரிசு அரசியல் விமர்சனங்களை தாண்டியும் இந்த தடவை ஜெயிச்சாங்க அப்படின்னா இது டிஎம்கேவோட 50 ஆண்டு அடித்தளமா கூட மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் டிவிக்கே பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட டிவிக்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டையும், டிஎம்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டையும் கமெண்ட்ல போடுங்க. அதோட எதிர்கட்சியா வர ஏடிஎம்கே டிவிக்கே மாதிரி இருக்கிற கட்சியோட செல்வாக்கெல்லாம் மொத்தமா குறைஞ்சிடும். அதே சமயம் தன்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே விஜய் தோல்வியை சந்திச்சதால தன்னோட அரசியல் பாதையை மாத்த கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் மாதிரி இருக்கிற திட்டத்தை மேம்படுத்தலாம்னு, அதோட இப்ப பெண்டிங்ல இருக்கிற கோரிக்கை எல்லாத்தையும் சரி பண்ண கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ஜெயிக்கும் போது மத்திய அரசோட நடக்க போகும் விவாதம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி அரசியல் கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரை டிஎம்கே செகண்ட் டைமா தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது அப்படின்னும், அப்படி திரும்ப டிஎம்கே ஜெயிச்சா 70 வருஷ அரசியல் எல்லாம் நடக்காத ஒரு அதிசயம்னு சொல்லியிருக்காங்க.